வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் காலிஃப்ளவர் போட்டு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதை இறக்கிடலாம். ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள பூச்செல்லாம் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது இப்போ எடுத்து வடிகட்டிட்டு நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கப்பு கடல மாவு எடுத்துக்கலாம். இதால் அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, சின்ன கரண்டியால் 2 கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அலசி வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ காலிஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதேமாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.